அன்புள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சனியின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ராகுவின் கர்ம பதிவை வாங்கியிருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் 9ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை. எஸ், ரைட்டா தப்பா அப்படின்னா ஓரளவுக்கு ஓகே தான். பட் ஸ்டில் நிறைய அப்பாவுக்கும் நம்மளுக்கும் சின்ன சின்ன கிளாஷ் வந்துட்டு போகுமோ? நீங்கள் அப்பாவாக இருந்தால் உங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும், இல்லை பிள்ளைகளுக்கு சில செலவுகள் மேற்கொள்ளுதல், இல்லை அப்பா வச்ச ஆட்கள் மூலமாக சில செலவுகள் மேற்கொள்ளுதல். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே, ஆனால் பூர்வீகமாக நீங்கள் தொன்று தொட்டு வரக்கூடிய வேலை செய்கிறீங்க, நான் செய்கிறேன், எங்கள் அப்பா செய்கிறாரு, என் பிள்ளை செய்கிறான், பரம்பரை தொழில்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு செக் வைக்கிறதுக்கு செவ்வாயும் சனியும் சூரியனும் தயாராக இருக்கிறார்கள். முதல் ஒரு 15 நாட்கள் ஒரு மாதிரியான அமைப்பிலும், அடுத்த 15 நாட்கள் வேற மாதிரியான அமைப்பிலும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இயங்க காத்திருக்கிறது இந்த ஒரு மாத காலகட்டம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூசத்திற்கு யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர்கள் தான் குருவும் செவ்வாயும். இது வரைக்கும் 8ஆம் இடத்துலேருந்து ஒரு மாதிரி அந்த அமைப்பெல்லாம் 2ஆம் தேதி அப்படி அப்படின்ற மாதிரி போயிட்டு ஆல்மோஸ்ட் 9ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய இந்த செவ்வாயின் அமைப்பு நிறைய நல்லவே எல்லாம் கூட்டி வரப்போகுது. அதே சமயம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதுலேயும் நம்மளுக்கு ஒரு செக் வைக்க போகுது. பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனை இல்லை ஏதோ ஒன்று முடிவுக்கு வந்து அடுத்து ஆரம்பிக்கிறது. 12ஆம் இடம்லாம் சொல்லியிருக்கேன், முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகிறதான் 12ஆம் இடம். அதனால் முடிவுக்கு வந்து ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த தடவை பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழலாம். பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பெரிய வாக்குவாதமே வரலாம். கைகளை போகாமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கான சில சினாரியோக்கள் இருக்கும். யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் ஆட்டோமொபைல்ஸ் வச்சுருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறீர்களோ, இதெல்லாம் சனியின் காரகத்துவம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல செவ்வாய் சேரும்போது கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும். உங்களுடைய இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்குமான ஒரு சின்ன சின்ன கிளாஷ் வந்துட்டு போகலாம். இந்த மாதம் யாருக்குமே நல்லதே சொல்ல மாட்டேன், எனக்கு மட்டும் என்ன ஆசையா, நான் தான் திரும்ப சொன்னேன், இந்த மாதத்துடைய அமைப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. நான் சும்மா சுகர் கோட்லாம் கொடுத்து அப்புறம் எதுவுமே நடக்காட்டி அப்புறம் நீங்கள் வந்து டென்ஷன் ஆவீங்க. அதனால தான் இருக்கிறத உள்ளபடி சொல்லிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் என்பது கொஞ்சம் முதல் 15 நாட்கள் ஒரு மாதிரியும் அடுத்த 15 நாட்கள் அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல உச்சமடையும் போது அப்படியே நமக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுவோம். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சில் அப்படியே ஒரு ஒரு நிர்வாக திறமை, நான் செஞ்சு முடிச்சிருவேன், எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரியான ஒரு கர்வம், ஒரு தொனி, ஒரு அடக்கக்கூடிய அமைப்பு அதெல்லாம் இருக்கும். இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த புகழ் விரும்பி தான் சூரியன். அதனால் உங்களை புகழ்ந்தால் சில விஷயத்தை செஞ்சிருவீங்க. அதனால் யாரெல்லாம் உங்களை புகழ்கிறாங்களோ அவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே யாரெல்லாம் உங்களை புகழ்ந்து ஜாலரா அடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்டெல்லாம் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். ஆப்போசிட் போயிடுவாங்கன்னு அர்த்தம். இந்த பேசக்கூடிய ஆட்கள் பெண்களாக தான் சரி, பக்கத்து வீட்டு அக்கா உன்ன மாதிரி உண்டன் புகழ்ந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனம். ஏன்னா திடீர்னு இந்த அக்கா நம்மளை பார்த்து புகழுதுன்னு யோசிக்கணும். ஸோ 15ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் உங்களை வந்து புகழ்ச்சிக்கு ஆட்படுத்துகிறார்களோ அவர்களிடத்தில் கொஞ்சம் கவனம். ஏன்னா உங்களை ஏற்றி விட்டு அவங்க கடைசியில் குளிர் காஞ்சிட்டு போயிடுவாங்க. நீங்கள் சும்மாவே வந்து கடகம் அப்படித்தான், யாராவது ஒன்ன மாதிரி உண்டா அப்படின்னா கையெழுக்கெல்லாம் தூக்கி கொடுத்துரும். அதுவும் பூச நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம். அதனால் இந்த வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் வேலை பழு அதிகரிக்கும். வேலையில் ஒரு நிலைத்த தன்மை இருக்காது. அப்பாவுடைய உடல்நிலை மிகுந்த கவனத்தோடு பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு இடம் மாற்றம், வீடு மாற்றம், வண்டி மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆல்மோஸ்ட் குரு அப்படியே 12ஆம் இடத்துல இருக்கிறது, அந்த இடத்தையே வாங்கிடலாமன்ற மாதிரி சில சினாரியோக்கள்லாம் எட்டி பார்க்கும். வீடு மாற்றத்தை கொடுத்த எண்ணம் எவ்வளவும் ஒருவேளை உங்கள் தசாபதி நல்லா இருக்கிற பட்சத்தில் வீடு வாங்குறது இல்லை வீடு மாற்றத்துக்கான வாய்ப்பை உருவாக்கும், இல்லாட்டி அந்த எண்ணத்தை மட்டும் உருவாக்கும். ஸோ கோச்சார பலம் என்பது அந்த எண்ணத்தை, அந்த தாட் ப்ராசஸை கிரியேட் பண்ணுறது தான். உடைய சுயஜாதகம் ஒத்துழைக்கிற பட்சத்தில் அது அப்படியே செயலாக மாறும். ஸோ சிந்திக்க வைக்கிறதெல்லாம் கோச்சாரம், செயலாக்குறதெல்லாம் உங்கள் சுயஜாதகம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பூரிப்பு அதிகரிக்கும், கொஞ்சம் பழு அதிகரிக்கும். வீட்டில் வந்து உங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை வராமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது சொன்னால் அவங்க ஏதாவது சொல்லி 2 பேருக்கும் டிஷம் தான் நிற்கும். தடவை பிள்ளைகள் மூலமாக மருத்துவ செலவுகள் வந்துட்டு போகலாம். எஸ்பெஷலி 2ஆம் குழந்தைக்கு உடம்பு முடியலன்ற மாதிரி சில சினாரியோ உண்டாகலாம். 2ஆம் குழந்தைக்கு ஏதாவது ஒரு வைத்திய செலவு, இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு செலவு, அதுக்கு ஏதாவது ஒரு விஷயன்ற மாதிரி இருக்கும். ஸ்விக்கி காரணம் ஜொமேட்டோ காரணம் வாழ வச்சதெல்லாம் போதும். கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. சில பேருக்கு ஆப்ரேஷன் வரைக்கும் போய்டும். நான் பயமுறுத்துறதுக்கு சொல்லலை. சபையோட பொசிஷன் 9ஆம் இடத்துல இருக்குது, கவனமாக இருக்கணும். தொடையில் அடிப்படுறது, எங்கேயாவது போகும்போது தொடையில் இடிச்சுக்கிறது, தொடை சம்மந்தப்பட்ட இடத்துல ஏதாவது ஹீட்டு கொப்பளம் வர்றதுலாம் இந்த தடவை நடக்கும்.
அதனால் கொஞ்சம் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி காஃப் மசிலில் ஏதாவது ஒரு சலந்தி மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துட்டு போகும். அதுக்கு ஏதாவது மருத்துவ செலவு, அதுக்கு ஏதாவது காஸ்மாலஜி பார்க்கறது, இதெல்லாம் நடக்கும். பெண்களாக இருக்க பட்சத்தில் கர்ப்பப்பை வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு பிசிஓடி பிரச்சனை இல்லை கொஞ்சம் லே டாக்டரை பார்க்க வேண்டிய அமைப்புகள் உருவாகலாம். பைல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. பெண்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கபாலிட்ட நெருப்பிடா மாதிரி இருப்பீங்க. யார்? பூச நட்சத்திரக்காரங்க. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு 5 விஷயங்கள் எதிர்பார்க்கலன்னா, ஒன்று, அப்பாவுக்கும் உங்களுக்குமான ஏதோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இயங்க போது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது, அப்பாவிடம் பார்த்த வேலைக்காரங்க உங்ககிட்டையும் பார்க்குறாங்கன்னா அவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். அவர்கள் மூலமாக சில சஞ்சயங்களும் பஞ்சாயத்துகளும் எட்டி பார்க்கலாம். ஏன்னா சனியெல்லாம் அதை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். கவனம். 3வது, உங்களுடைய அண்ணன் தம்பிக்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்களா போய் பிரச்சனையை மாட்டிக்காதீங்க. 4வது, வாயால் வடை சுடாதீங்க. ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகும் போது எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் சூப்பர், ஏன்னா சுப்ரீம் பவரு, உட்காத ஸ்பைடர்மேன் மாதிரி நான் எல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி உள்ளுக்குள்ள அப்படியே வேகம் கிளறும். அது வீட்டில் அடுத்தவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடத்தை உண்டாக்கும். உங்களை புகழ்றன்றதுக்காண்டி வீட்டில் சண்டை போடுவீங்க. அதனால் இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எதுக்கு ராசி பலன் பார்க்குறோன்னா, இது உங்கள் தப்பு இல்லை பாஸ், இது சூரியனோட தப்பு. ஆனால் வெளில போய் சொன்னால் நம்புவாங்களா? அவங்கள தான் சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கணும். சுடுசொல் வரும். சூரியன் மாதிரி எப்படி நெருப்பாக கொட்டுவீங்க. டக்கு டக்குன்னு பேசிட்டு அடுத்தவர்களை காயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்பீங்க பேசிட்டோமேன்னு. அதனால் பேச்சில் மட்டும் கவனம். உங்கள் என்னதான் உங்கள் சொந்தமாக இருந்தாலும் உங்கள் உறவாக இருந்தாலும், என் வீட்டு பிள்ளையை நான் அடிக்காம என் வீட்டு பிள்ளைய நடிக்கிற கை தான் அணைக்கும், இந்த மாதிரி டைலாக்லாம் பேசாமல் கொஞ்சம் அவர்களுக்கும் உணர்வு இருக்குன்றதை நினச்சிக்கோங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. கணவன் மனைவி விஷயத்தில் விட்டு கொடுத்து போகணும். 2ஆம் இடத்துல கேது வெரி டேஞ்சர் ஃபெல்லோ. ரொம்ப எப்படான்னு காத்துட்டு இருக்கான் விட்டு ஓடுறதுக்கு. அவங்களோட வச்சிருவான், உங்களோட வைக்க மாட்டான். நீங்கள் சும்மா சீன் தான் போடுவீங்க ஓடுறேன்னு, செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆப்போசிட்டில் ராகுவோட பொசிஷன் வேறு அவ்வளோவா நல்லா இல்லை. அதனால் கொஞ்சம் மாமனார் மாமியார் தூண்டுதல்லாம் இருக்கும், கவனமாக இருக்கணும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் என்பது பெருமைகள் வரக்கூடிய மாதம், புகழ் வரக்கூடிய மாதம், பணம் வரக்கூடிய மாதம், வியாபார விருத்தி கிடைக்கக்கூடிய மாதம், நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதம், எல்லாம் ரைட். ஆனால் வீட்டில் மட்டும் கொஞ்சம் வெள்ளக்கர்ச்சிப்பு, வெள்ளை போர்வே விரிக்க வேண்டிய காலமாக இருக்குன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பேச்சில் கவனமாக இருக்கணும், செயலில் நிதானமாக இருக்கணும். எல்லாம் என்னால் முடியும்னு பேசிட்டு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகக்கூடாது. பேங்க் லோனில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஏதோ எனக்கு தெரிஞ்சு கடன் வாங்குதல், ஒன்றா செவ்வாய் கடன் வாங்குதல் கடன் கொடுத்தல இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். இல்லாட்டி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். திருமணம் ஆகாத பூச நட்சத்திரக்காரர்கள் திருமணத்திற்கான வாய்ப்பு அமோகமாக இருக்கு இந்த தடவை. இந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ரொம்ப நாளாக அமையலை அப்படின்னா இந்த தடவை பெண் அமைவதற்கான, பையன் அமைவதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. வேலையில் ஓவராக நீங்கள் எதாவது சொல்றீங்கன்னா அவங்க ஏதாவது புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் கடுப்பாக. அது வீட்டில் காட்டலாம், வீட்டில் இருக்கவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த டென்ஷனை கூட போய் எங்கே காட்டுறது தெரியாமல் ஏதாவது பேசிடுவீங்க. பேச்சில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டால் போதுமானது இந்த ஒரு மாத காலம். யார்? பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி கால் ரொம்ப ரொம்ப கவனம். விளையாட போகும்போது, ஏன்னா விளையாட்டுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா 12ஆம் அதிபதி நீச்சமாக இருக்காரு. புதனெல்லாம் விளையாட்டை இண்டிகேட் பண்ணும். தூங்கக்கூடிய இடம், தூங்கக்கூடிய கட்டில், அதே மாதிரி விளையாடக்கூடிய இடம், இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். மரக்கட்டை அதை யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் அடி வாங்குறது, அதை கீழே விழுகிறது, முட்டியில் சராய் போடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூச நட்சத்திரக்கார பெண்களுக்காக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, கொஞ்சம் முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொடை, காஃப் மசில், கால், விரல், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மற்றபடி எல்லாம் நல்லதாக நடக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லது, அவ்வளோதான். இந்த ஒரு மாதம் 30 நாள் சாமி, சொல்லப்போனால் 15 நாள் தான் ஓட்டி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் காட்டில் அடமலை தான். அதுக்கப்புறம் யாருக்கு நல்லா இருக்கோ ஜென்மத்தை நோக்கி வரக்கூடிய குரு நல்லவையெல்லாம் பூச நட்சத்திரக்காரர் தான் முதல்ல கொடுப்பார். அதுக்கப்புறம் தான் மற்றவர்களுக்கு தான் எக்ஸ்பெண்ட் ஆகும், அந்த இடமே விரியும். ஸோ அந்த 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுயமே விரிஞ்சு அப்படி ஒரு விஸ்வரூப வெற்றி கொடுப்பீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் தான் இருக்குது இந்த ஒரு மாதம் உங்களான டெஸ்டிங் பீரியட் தான். சோதனையை சாதனையாக மாற்றக்கூடிய மாதம் தான் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. கமிட்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 1க்கு 2 தடவை தயவு செஞ்சு உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பீங்களோ, படுத்துட்டு யோசிப்பீங்களோ, எந்திரிச்சு யோசிப்பீங்களோ, ஃபினான்ஷியல் முடிவு எடுக்கிறதுல ரொம்ப கவனமாக யோசிக்கணும். உட்காந்த இடத்துலேருந்து பணம் சம்பாதிக்க நினச்சிங்கன்னா ராகு உங்களை அந்த வேலையை செய்ய வைப்பான். கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உழைக்காமல் பணம் வர்றதுக்கு ஏதாவது பண்ணுவோம், அடுத்தவங்களை போட்டு வேலை வாங்குவோம். நீங்கள் போய் பார்த்தா தான் அது நடக்கும். இத்தனை நாள் அப்படி பண்ணி தான் ஏமாந்து போயிருக்கோம். திரும்ப அதுலேயும் மாட்டிக்காதீங்க. பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனம். வேலை பார்ப்பவரிடம், வேலை வாங்குவரிடம் கவனம். வீட்டில் ஏதாவது தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பத்திரமா இருக்கிற இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் எங்கேயாவது தொலைச்சிட்டு வந்துடுவீங்க. எங்கேயாவது ஒரு பொருளை எங்கேயாவது விட்டுட்டு அப்புறம் காணான்னு தேடிட்டு இருப்பீங்க.
ஆன்லைனில் ஆர்டர் போட நம்ம நேரம் 5 நாள் ஆகும் வர்றதுக்கு. அதனால் பொருளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். தொலைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே. படிக்கிற பூச நட்சத்திரக்கார பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல உச்சமாகும் போது வேறு என்ன வேணும்? 2ஆம் இடம் தான் பாலிய கல்வியே. 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குது. யாரெல்லாம் 10th என்ட்ரி ஆகிறீங்களோ 12th என்ட்ரி ஆகிறீங்க பூச நட்சத்திரக்காரங்க சூப்பராக வெறி கொண்டு வேங்கையாக இயங்குவீங்க. ஆஃப்டர் 15th மேலே சூப்பராக இருக்குது. 2 வருஷம் நீங்கள் பட்ட பாட்டிலேருந்து வெளில வந்துடுவீங்க. வரக்கூடிய காலம் உங்களுடைய வசந்த காலம் தான். மற்ற படிக்கிற பிள்ளைங்களுக்கும் நல்லா இருக்க போகுது. பெருசாக குழந்தைங்களுக்கு பிரச்சனையே இல்லை, சூப்பராக இருக்குது. அதுவும் ஏப்ரல் மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 2ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரு. அப்போது என்ன கவலையே பட வேண்டாம். தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், வருமானம் எல்லாம் நல்லா இருக்குது. பேச்சு மட்டும் ரொம்ப அப்படியே அதிகார தோரணை பிறக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே. 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க. திடீர்னு எதிர்பார்க்காம எங்கேயாவது ரவுண்டு போயிட்டு வருவீங்க. 1 நாள் கேப் 2 நாள் கேப்பில் எங்கேயாவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வேலை பழு அதிகரிக்கும். நைட்டு 8 மணிக்கு சொன்னால் 9:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிற மாதிரி சில சினாரியோ உருவாகும். வேலை செய்கிற இடத்துல மட்டும் அதீத வேலை பழு. கமிட்மெண்ட் ரொம்ப எடுத்துப்பீங்க. நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க, பிரபஞ்சம் உங்களுக்கு எடுத்துக்க வைக்கும். ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் கவனம். யாரெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் மட்டம் தட்டாதீங்க இந்த தடவை. ஏன்னா இந்த தடவை அதுக்கான வாய்ப்பெல்லாம் சனி உருவாக்கி கொடுப்பார். செவ்வாய் இருக்கும்போது எல்லாம் என்னால் தான் வந்துச்சு, யாராலையும் வர முடியாது. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒரு குரு தேவை. இந்த தடவை பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும். இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரன் ஆரோக்கியத்தில் கவனம். சில பொருட்கள் தொலைந்து போகிறதுக்கான வாய்ப்பு. நிறைய பேருக்கு சேஞ்ச் ஓவர் இருக்குது. இடம் மாற்றம், வீடு மாற்றம், வண்டி மாற்றம், மனை மாற்றம் எல்லாம் நிகழப்போகுது. இருக்கிற இடத்த விரிவு பண்ண போகிறீங்க. ஏதாவது ஒரு ரூமையாவது மாற்றுவீங்க. இங்கேருந்து அங்கேருந்து இங்கே ஏதோ ஒன்று 15 தேதிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் ஆஃபீஸ் மாற்றலாமா, ஏதோ ஒன்று மாற்றுவீங்க. இல்லை புதுசு ஆஃபீஸ் போடுவீங்க. எல்லா வேலையும் நடக்கும். தடவை நல்ல வேலையும் கூடி வரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல மட்டும் வேலை பார்க்குறீங்கன்னா கவனம். வியாபாரம் பண்ணுற பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லை. வேலை பார்க்குறீங்கன்னா அவர்கள் கவனமாக இருக்கணும். ஓகே. 60 வயது தாண்டிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. சில பேருக்கு முட்டி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க. சிறுநீர் போகிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும். கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு வரலாம். வியாபாரம் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தால் 60 வயது தாண்டிய பிரச்சனை இல்லை. பட்டு உழைச்சிட்டு இருக்கீங்க, அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட்டு அப்படின்னா கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் மூலமாக சில செலவுகள் எட்டி பார்க்கலாம். பிள்ளைகளுக்காக ஏதாவது பண்ணுறேன்ற மாதிரி பண்ணும். தலைவலி அதிகமாக இருக்கும். டென்ஷன் ஆவீங்க. நீங்களா டென்ஷன் ஆகிக்குவீங்க. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பூரிப்பு மிகுந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் பொறுமை தேவைப்படக்கூடிய மாதகட்டமாகவும் தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா திருப்பதி பெருமாள் வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். முடிஞ்சா வாய்ப்பு இருக்கா திருப்பதி போயிட்டு வாங்க. இல்லை திருப்பதி பெருமாள் உங்க ஏதாவது கீழே இருப்பார், சென்னையில் இருந்தால் இங்கே டி நகரில் இருக்காரு, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது திருப்பதி பெருமாள் இருக்காரு, சந்தான பெருமாள் இருக்காரு, போய் பார்த்துட்டு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அதுவே பண ரீதியாக இருந்து வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து ஒரு மளுக்கு நிவர்த்தி செய்து கொடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த்து பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. ஹெல்த்தெல்லாம் கூட நல்லா தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கோவம் ஆத்திரம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் அடிக்கடி பயன்படுத்துங்க. வாயில் ஏலக்காய் போட்டு தண்ணி குடிச்சிட்டு சில பேர்கிட்ட பேசுங்க. எடுக்கக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கான சக்ஸஸ் உங்களை தேடி வரும். அதில் ஏலக்காய் நிறைய பயன்படுத்துங்க. பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை ஏப்ரல் மாதம். ஓகே. பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய மணி பார்ப்பீங்க. மணி சத்தத்தை கேட்பீர்கள். எங்கேயாவது பெரிய மணி பார்க்கறது, மணி சத்தம் கேட்கறது, இல்லை புதுசாக வீட்டுக்கு மணி வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பும் இந்த தடவை உண்டு. அதே மாதிரி பழைய இந்த கிராமஃபோன்ஸ்லாம் இருக்கும்ல, பாட்டு கேட்கக்கூடிய இசைத்தட்டுகள், சிடியெல்லாம் புதுசாக உங்கள் கண்ணில் போடும். அதெல்லாம் அழிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா இந்த தடவை அது உங்கள் கண்ணில் போடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் போவீங்க. ஸோ பழசெல்லாம் இந்த தடவை உங்கள் கண்ணில், ஆன்டிக் பொருள்லாம் இந்த தடவை உங்கள் கண்ணில் போடும். சனியெல்லாம் இந்த ஆன்டிக்கை இண்டிகேட் பண்ணுறவன் தான். நிறைய ஆன்டிக் பொருள் எங்கள் அப்பா பயன்படுத்தினது, எங்கள் சென்டிமெண்ட்டாக சில விஷயத்தெல்லாம் வச்சுப்பீங்க. ஸோ நிறைய ஆன்டிக் பொருட்கள்லாம் இந்த உங்கள் கண்ணில் படும். பட்டுச்சுன்னா சொல்லுங்கள். வாழ்க்கை வசந்தமயமாக போதா இருக்குதுன்றத காட்டக்கூடிய சிம்பாலிக்காக தான் பிரபஞ்சம் இந்த அறிகுறிகளை உங்களுக்கு காட்டும். ஸோ பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைய காத்திருக்கிறது.